ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் என்னன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் பண்ணற யார் அப்படின்ற விஷயங்கள் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து நம்ம திவ்யா தான் வந்து இந்த சீசன் 9 டைட்டில் வினராக வந்திருக்காங்கன்றது ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட். ஆக்சுவலாக 4 பேர் இந்த ஃபினாலே வாரத்துக்கு வந்து உள்ளே போனாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம திவ்யா, 2வது பார்த்தீங்கன்னா சபரி, 3வது பற்றி நம்ம விக்ரம், 4வது பார்த்தீங்கன்னா அரோரா. ஸோ யார் யார் என்னென்ன பொசிஷன் உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அரோரா போனாங்க. அதுக்கப்புறம் 3வது பிளேஸில் விக்ரம், 2வது பிளேஸில் சபரி, ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்து 2வது ஆளாக வந்துட்டு இந்த டைட்டில் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்து அடித்தவங்க யாருன்னா நம்ம அர்ச்சனா. யாராலும் மறக்கவே முடியாது. அர்ச்சனாக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ திவ்யாவும் வந்துட்டு அடிச்சிருக்காங்க. இது ஒரு விஷயம். அதே மாதிரி பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் இதுவும் வந்துட்டு 2வதாக பொறிக்கப்பட்ட விஷயம். வைல்ட் கார்டில் ஃபீமேல் கண்டஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இவங்க அர்ச்சனா, 2வது நம்ம திவ்யா அந்த ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ திவ்யாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்டும் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, இப்போது அவங்க 4 பேரும் வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது சர்ப்ரைசிங் விதமாக கமருதீனை வந்துட்டு அங்கே கேமராவில் பார்த்தோன்னே எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிருப்பாங்க. அப்போ சபரி, மச்சி எப்படா இருக்கா, ட்ரெஸ்ஸாக சூப்பராக இருக்கா, அழகாக இருக்கடா அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. விக்ரம் அதே சொல்லியிருப்பார். அப்போ நம்ம அரோரா கூட வந்துட்டு மிஸ் யூ கமருதீன்னு சொல்லும்போது அப்படின்னு முடிச்சிருப்பார். அது அவங்க செம்ம ஷாக்காக இருக்கும். ஆஹா, வெளியே போய் எல்லா வீடியோ பார்த்துருப்பான் போல இருக்கேன்ற மாதிரி. அப்போ திவ்யா சொல்லியிருப்பாங்க, நான் சொன்னல அவன் வருவான்னு சொன்னல அப்படின்ட்டு. ஸோ அவங்க 4 பேருக்கும் என்ன தெரியும் அப்படின்னா, விஜய் பார்வதி வரலை அப்படின்னு தான் அவங்க மைண்டில் இருந்திருக்கும். சரிங்களா? ஏன்னா கமருதீன் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா அவளோட ஏதோ கான்ட்ராக்டை கட் பண்ணு அப்படின்னு சொன்னவங்க திவ்யா. சரிங்களா? இப்போ வந்து அவங்க வின்னிங் மூமெண்ட்டில் வந்துட்டு ஒரு சம்பவம் நடக்குது. விஜய் பார்வதி ஆல்ரெடி ஒரு லைவ் ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுலேயே அப்போ சொல்லியிருப்பாங்க, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், யார் வின்னராக வர போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள். ஸோ அப்போ வந்து என்ன தெரியுதுன்னா, அரோராவும் விக்ரமும் அங்கே வந்துடுறாங்க. லாஸ்ட்டு சபரிக்காகவும் திவ்யாவுக்காக தான் வெயிட்டிங். சரிங்களா? அவங்க போய் கூப்பிட்டு வருவார்ல நம்ம விஜய் சேதுபதி, அந்த டைமில் தான் வந்துட்டு அந்த லைவை கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ஸோ இவங்க யாருக்குமே வந்து விஜய் பார்வதி அந்த விஷயங்கள் தெரியாது, 4 பேருக்கும். இப்போ அவங்க ஸ்டேஜில் வரும்போது மேபி தெரிஞ்சிருக்கலாம். சரிங்களா? இப்போது திவ்யாவும் சபரியும் அங்கே வரும்போது கண்டிப்பாக வந்து விஜய் பார்வதி பார்ப்பாங்க. அந்த மூமெண்ட்டை நான் வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்ற ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா திவ்யாவுக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் விஜய் பார்வதி அதை வந்து எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிட்டாங்க. இப்போது அவங்க வரமாட்டாங்கன்றது கமருதி மட்டும் தான் வந்திருக்கான்ற விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. திடீர்னு அங்கே அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டாக அங்கே விஜய் பார்வதி இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? செம்ம ஷாக்கிங்காக இருக்குல்ல? ஸோ அந்த நேரத்தில் அவங்க 2 பேரும் அவங்களோட விஷயங்களை வந்து பரிமாறிக்கிட்டு திவ்யாவுக்கு வந்து அவங்க எப்படி வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் அவங்களும் வந்துட்டு அவங்களுடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரி பண்ணி 2 பேரும் ஒரு நட்பு ரீதியாக அங்கே ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் பண்ணாங்கன்னா செம்ம மாசான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி திவ்யாவுக்கு அது ஒரு எப்படி ஒரு மூமெண்ட் அமைய போகுதுன்னு தெரியல. அதேமாதிரி சபரி அதை எப்படி எடுப்பார்ன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் அப்படி ஸ்பெஷல் இந்த இது அப்படின்னா, அந்த கிளாப்ஸ் பண்ணுற மூமெண்ட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ப்பை ஏற்படுத்தியிருந்த விஷயம் என்னென்னா, எல்லாருமே எந்திரிச்சு கை தட்டியிருப்பாங்க கமருதீன் பார்வதி அந்த ஒரு பேரை வந்து பிக் பாஸ் சொல்லும்போது. ஆனால் அரோராவும் திவ்யாவும் எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. அது அவங்களோட பர்சனல். பட் இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு வெளியே வந்து நிறைய விஷயங்களாக போச்சு, சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ வந்துட்டு அது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். திவ்யாவும் விஜய் படம் அந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.